குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. கம்சனால் அனுப்பி வைக்கப்பட்ட 2 அசுரர்கள், ஒருத்தன் கவிதாசுரன், இன்னொருத்தன் வத்தாசுரன். ஒருத்தன் கன்று வடிவில மாறினான், இன்னொருத்தன் அங்க நிறைய விளாமரங்களா இருக்குது, அதுல ஒரு விளாமரத்திலே விளாம்பழ கொத்தாக தொங்கினான். அந்த விளாம்பரம் பாக்குறதுக்கே அழகா இருக்குது. இப்படி பல 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 பலன்னு கைக்கு எட்டாப்புல பார்த்தோன்னே சாப்பிடவும் தோன்றாப்புல அந்த விளாம்பழ கொத்து இருக்குது. அவங்க 2 பேரும் ஒரு சதி திட்டம் தீர்த்து வச்சிருந்தாங்க. என்னன்னா, கிருஷ்ணருக்கு கன்றுகள்னா ரொம்ப பிடிக்கும். இந்த கன்றை பார்த்தவொன்னே எப்படியும் கிருஷ்ணன் பக்கத்துல வருவார், அப்ப அவரை ஒரே முட்டா முட்டி தள்ளிடலாம் அப்படின்னு இவன் ஒரு சதி திட்டம். அவன் என்ன நினைச்சா, இந்த விளாம்பழத்தை பார்த்த உடனே கண்ணன் இதை சாப்பிடலான்னு இங்க வருவார், அப்ப மொத்தமா அவன் மேல விழுந்து அவனை கொன்றுடலான்னு சொல்லி இவர் ஒரு சதி திட்டம். அந்த நேரத்துல கண்ணன் அங்க வர, அப்போ இந்த விளாம்பழ கொத்தையும் பார்க்கிறார், இந்த கன்று வடிவில வந்திருக்கக்கூடிய அந்த கன்றையும் பார்க்கிறார். அந்த கன்று இவரை நோக்கி வந்ததான். இந்த கன்றையும் விளாம்பழ கொத்தையும் பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டார், அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ணார், அந்த கன்றினுடைய காலை பிடிச்சு அந்த விளாம்பழத்தின் மேல தூக்கி வீசி அடிச்சார். இதனால என்ன ஆயிடுச்சு, கன்று வடிவில வந்த அசுரனும் இறந்து போயிட்டான், விளாம்பழ வடிவில வந்த அசுரனும் இறந்து போயிட்டான். இந்த ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்வார்களே, அது மாதிரி ஒரே நேரத்தில் 2 அசுரர்களையும் வீழ்த்தினர். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றின்றாங்க. தூக்கி எரிஞ்சது என்னமோ கரங்கள் தானே, கை தானே, ஆனா கழலுக்கு போற்றி சொல்றாங்களே. கழல்னா திருவடி. ஏன் திருவடிக்கு போற்றி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கிரிக்கெட்லாம் நம்ம பார்ப்போம், கிரிக்கெட்ல இந்த பந்து தூக்கி வீசுறவங்களுடைய காலை பார்த்தோம்னா ஒரு கால் நேரா இருக்கும், இன்னொரு கால் இப்படி லேசா சாச்சா மாதிரி இருக்கும், லேசா வளைச்சுதானே அந்த பந்தை தூக்கி வீசி எறிவாங்க. அது மாதிரி கண்ணன் இந்த கன்றுடைய காலை பிடிச்சு இந்த விளாம்பழத்தின் மேல தூக்கி வீசி எறிகிற பொழுது ஒரு கால் நேரா இருந்துச்சான், இன்னொரு கால் இப்படி தூக்கி கொண்டு இருந்துதான், லேசா வளைஞ்ச மாதிரி தூக்கிய திருவடியா இருந்துச்சான். அந்த தூக்கிய திருவடி பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சான். அந்த தூக்கிய திருவடிக்கு கண்ணேறு பற்றக்கூடாதே அப்படின்னு சொல்லி கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னாங்க.